ஐவர் ராஜாவும் சொரிமுத்து ஐயனாரோட 21 பந்தி தெய்வங்களை கூட்டிக்கிட்டு அவர் கொடுத்த ஒரு நாளி விதையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி பேச்சிப்பாறையை நோக்கி அவரோட பயணம் போகுது. பேச்சிப்பாறை வந்த உடனே நாடில இருந்து ஒரு விதை எடுத்து போடுறாரு. விதை முளைக்கவே இல்ல. என்ன மகனே, ஐயம்பந்தி மொத்தமும் ஏன் எல்லைக்குள்ள, அதுவும் புதுசா ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு என்ன விவரம்னு பேச்சியாத்தா சுடல மடனை பார்த்து கேக்குறா. அது ஒண்ணும் இல்லத்தா, இந்த பய பேரு ஐவர் ராசாவா, புதுசா சாமி ஆயிருக்காப்ல, நம்ம ஐயங்கிட்ட வந்து கோயில் கேட்டாப்ல, ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் அங்க கிடக்குறான், எங்களையே அவர்னால கட்டி இழுத்து கொண்டு போக முடியலன்னு அப்பப்ப புலம்புவாப்ல. அவரு புலம்புறது நியாயம் தானடா மகனே, உன்னையெல்லாம் கட்டி மறைச்சு கொண்டு செலுத்த உங்க ஒப்பனாலேயே முடியல, ஐயனை நீ என்ன பாடுபடுத்துவ. அட சும்மா இருந்தா, நீ என்னையவே தான் குறை சொல்லுவ, நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்ற மாதிரி. எனக்கு மேல அந்த முன்னோடியானு பட்டவராயின்னு இருக்காங்க, ஆனா உங்க கண்ணுகளுக்கு பூரா நான் மட்டும்தான் தெரியுவேன். சரி விடுற மகனே, கோவப்படாத. ஆமா, சும்மா கிடக்கிறவனு நோண்டி விட்டுறது, அப்புறம் கோவப்படாதான்னு என் பக்கமே திரும்புறது, எல்லா பயலுக்கும் இதே வேலையா போச்சு. சரி விடுறா, சொல்ல வந்தது முழுசா சொல்லி முடி. எங்க சொல்ல விடுறீங்க, அதுக்குள்ளதான் எங்கிட்டாவது திருப்பி விட்டுறீங்க. எங்க விட்ட, உங்க எல்லாத்தையும் கட்டி இழுத்து கொண்டு செலுத்த முடியாம ஐயா அப்பப்ப புலம்புறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆமா, அவரே ஏற்கனவே புலம்பிக்கிட்டு கிடக்குறாப்ல.